வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன் இன்டீரியர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலிகார்பனேட் ரூஃபிங் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் வந்து பர்கோலா டிசைனில் பாலிகார்பனேட் ரூஃபிங் பண்ண போகிறோம். அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண இருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டிலாரா பிராண்ட். இந்த டிலாரா பார்த்திங்கன்னா நம்ம டீலர்ஷிப் எடுத்து தான் பண்ணுறோம். நம்ம கம்பெனியில் எது பண்ணாலுமே வாரண்டியோடு தான் நம்ம பண்ணுவோம். கலர் கோட்டட் ஷீட்டும் அப்படி தான் ஜேஎஸ்டபிள்யூவோட டீலர்ஷிப் எடுத்து தான் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த பாலிகார்பனேட் வந்து டிலாரா பிராண்டோட நாங்கள் டீலர்ஷிப் எடுத்து தான் பண்ணுறோம். இதுதான் டிலாரா ஷீட்ஸ் வந்து மல்டிவால் பாலிகார்பனேட் வந்து இதில் 6 mm 10 mm இருக்குது. இதில் கிளியர் கலர் இருக்குது, அதே மாதிரி ஓப்பல் ஒயிட், இது வந்து அதே போல் பிரான்ஸ் இருக்குது, சில்வர் இருக்குது, க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இந்த பிரான்ஸில் தான். இந்த பிரான்ஸ் தான் வந்து கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 10 years லிமிட்டட் வாரண்ட்டி இருக்குது இதுக்கு. அதே மாதிரி 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. அதாவது ஷீட் வந்து தன்னால் ஏதோ ஒரு கிராக் ஆகுது, இல்லைன்னா ஏதோ ஒரு லீக் ஆகுது, அப்படி இருந்தால் 3 yearsக்குள்ளால் இருந்தால் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி கொடுத்துருவோம். அதுதான் இந்த பிராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண காரணம். வந்து கம்பெனியே மாற்றி கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தால் சில கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மாற்றி தரோம், அதுக்கு திரும்பியும் வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதே மாதிரி லேபர் இருக்குது, மெட்டீரியல் மாற்றி கொடுத்துரும், இதெல்லாம் நீங்கள் பே பண்ணன்னு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நம்ம கம்பெனியில் அப்படிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. ஏதாவது ஒரு கம்பெனியில் ஷீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கம்பெனி உங்களுக்கு ஃப்ரீயாகவே மாற்றி கொடுக்கும். இன்றைக்கி இந்த ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூஃபிங் இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம். இந்த பில்டிங்கும் இந்த சைட் பில்டிங் சேர்த்து ரூஃப் பண்ண போகிறோம். அதாவது இந்த வீட்டோட சைட், இது டைனிங் ஏரியா, இப்படி இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ரூஃப், அப்புறம் கீழே ஒரு ரூஃப் வரும். இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வரும், அதே மாதிரி இங்கே ஒரு போஸ்ட் வரும். இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி வரும் ஒரு போஸ்ட். போஸ்ட் பார்த்தீங்கன்னா 4x 4 போஸ்ட் வரப்போகுது. அப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வரும், புளி எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வரும். காங்க்ரீட் போட்டிருக்கு, ஃப்ளாட் பண்ணியிருக்கோம் போஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னால். அப்போதான் போஸ்ட்டு இறங்காமல் இருக்கும். இங்கே ஒரு குழி, அதே மாதிரி இங்கே ஒரு குழி ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே போஸ்ட் வச்சுருவோம். போஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். போஸ்ட் பார்த்திங்கன்னா சைஸ் 4x4, பிளேட்டும் பார்த்திங்கன்னா 4x4. திக்னஸ் பிளேட்டோடது 3 mm. இப்படி கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது நார்மல் ரூஃபிங்க்கு வந்து 6x6 பிளேட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து 4x4 தான் யூஸ் பண்ண, அப்போ தான் அழகாக வரும். ஒரு போஸ்ட் நிறுத்தி காங்கிரீட் போட்டுட்டோம். ரெண்டாவது போஸ்ட் நிறுத்திட்டு இருக்காங்க. ஸ்ப்ரிட் லெவல் பார்த்து நிறுத்தியாச்சு. காங்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க.
ஃப்ரேம்ஸுக்கு எல்லாமே பைப் செட்டிங் போட்டுட்ருக்கோம். பைப் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 சைஸ், நிசான் பிராண்டு தான், பர்கோலா டிசைனில் வரும். அதுக்கு மேலே பாலிகார்பன் ஷீட் வந்து லேயிங் பண்ணிடுவோம். போட்டுட்ருக்கோம். 3mm பிளேட் வந்து 6x6 சைஸு புல்லட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரூஃபிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 12. இப்போது ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். இப்போது பர்கோலா டிசைன் வந்து கொண்டு வரும். இங்கே எல்லாமே கிராஸ் பைப் அப்படி வரும். போஸ்ட் எல்லாமே கான்கிரீட் போட்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. இனி உள்ள கிராஸ் பைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் வெல்டிங் பண்ணுவோம். இந்த சைடு ரூஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரஸ் நிறுத்திட்டோம் போஸ்டோட. இது 18x 11 சைஸ். இந்த பக்கம் இப்படி வரும். இங்கே இருந்து பைப் இந்த பக்கம் ஸ்லோப்பில் இப்படி இறங்கி வரும். நடுவில் பார்த்தீங்கன்னா பர்கோலா டிசைன் வந்துடும். நம்ம சைட் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ரூஃபுக்கான போஸ்ட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து இன்னொரு 2 ட்ரெஸ் வரும். அதுக்கப்புறம் கிராஸ் பைப் வரும். பர்கோலாவுக்கு கிராஸ் பைப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சைஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஒவ்வொரு சைஸ் பிரகாரம் கட் பண்ணிட்டு வர்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ் வரும். அந்த சைஸுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கப்புறம் இதை மேலே வச்சு வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கட் பண்ண பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டே வரும். பர்கோலா மாடலில் வந்துடும். இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த ரூம் சேம் அதே மாதிரி இங்கே வந்து இப்படி வச்சுட்டு வரும். இது தேவையான பைப்பெல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி ஒவ்வொரு சைஸ் பிரகாரம் வெல்டிங் பண்ணிட்டு வரணும்.
அவுட் சைடு பர்கோலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் என்ட்ரன்ஸோடது பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து கிராஸ் பைப் வச்சு வெல்டிங் பண்ணிடுவோம். பர்கோலா செட்டிங் போட்டுட்டோம். இப்போ ஃபுல் வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. பைப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம், கிராஸ் பைப் எல்லாம். இப்போ ஃபுல் வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பர்கோலா ஃபுல் வெல்டிங் பண்ணுறோம். பைப்போட பார்த்தீங்கன்னா இந்த சைட் பகுதி மட்டும்தான் வெல்டிங் பண்ணணும். பைப்போட மேலேயும் கீழேயும் பண்ணக்கூடாது. மேலே பண்ண ஷீட் லேயிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்படி 2 சைட் மட்டுமே பண்ணணும். பர்கோலா ட்ரெஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக ஃபுல் வெல்டிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணி எல்லோ ப்ரைமரும் பண்ணிட்டோம். இனி அடுத்தது பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஷீட் வந்து லே பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஷீட்ஸ் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி அலுமினியம் ஆக்சரிஸுமே ரெடியாக இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பர்கோலா ரெடியாக இருக்குது. ஷீட் லேயிங் பண்ண போகிறோம். 6 mm மல்டிவால் ஷீட், டிலாரா பிராண்ட். அதே மாதிரி இந்த டைனிங் ஏரியாவோட இந்த பகுதி ஷீட்ஸ் வந்து லேயிங் பண்ண போகிறோம். அலுமினியம் ஆக்சரிஸ் ரெடியாக இருக்குது. 2 இன்ச்சு ஃப்ளாட், அதே மாதிரி 2 இன்ச்சு எல்லு, அதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கீழே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுறது நல்லது. இல்லைன்னா மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணும்போது ஸ்க்ரூ உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டே கீழே வச்சு ஹோல்ஸ் போட்டுறணும். ஹோல்ஸ் போடுறதுக்காக மார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்கெங்கே நம்மளுக்கு ஹோல்ஸ் தேவையோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடணும். ஒரே மாதிரி ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஷீட் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த இடத்த நல்லா கூட்டி க்ளீன் பண்ணிடணும். சின்ன கல்லோ ஏதோ இருக்கக்கூடாது, இருந்தால் ஷீட்டில் பஞ்ச் விழும். அதனால் இந்த மாதிரி க்ளீனாக கூட்டி ஃபஸ்ட் அந்த இடத்த சுத்தம் பண்ணிடணும். ஷீட்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். சைஸ் எடுத்துட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டே கட் பண்ணிடுவோம். ரோல் பார்த்தீங்கன்னா 40 அடிக்கு வரும். சைஸுக்கு மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஷீட்ஸ் வந்து சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம்.
இது ஒரு சைஸ். அதே மாதிரி இங்கே ஒரு சைஸ் இருக்குது, அந்த 16க்கு 12 சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். ஷீட் வந்து லே பண்ணுறதுக்கு முன்னால் டாப்பில் இருக்க இந்த ஃபிலிம் கார்டை ஓரம் மட்டும் இப்படி உரிப்போம். அதுக்கப்புறம் கீழேயும் இருக்குது, அது ஃபுல்லாக உரிச்சிருவோம். ஸ்க்ரூவெல்லாம் பண்ணதுக்கப்புறம், சிலிக்கான்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவோம். அப்படி தான் பண்ணணும், இல்லைன்னா டேமேஜ் ஆயிரும் ஷீட் வந்து. சைடில் இருக்க ஃபிலிம் கார்டு அந்த ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னர் சைடில் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு சீட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த சைடு வந்து ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஓரம் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கணும், ஸ்க்ரூ பண்ணுற இடத்துல மட்டும். அதே மாதிரி இந்த மேல் பகுதி, அதே மாதிரி கீழ் பகுதி, அப்புறம் இந்த எட்ஜில் இருக்கிறத ரிமூவ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஷீட் லேயிங் பண்ண போகிறோம். ஷீட் லேயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாட்டம் பீஸ் ஏற்கனவே மேலே வச்சு லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு ஷீட் பக்கத்தில் வச்சு டாப் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல் வரும், ஃப்ரண்ட் எல்லாமே எல் வரும். இந்த சைடெல்லாம் நம்ம லே பண்ணிட்டோம். ஷீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் எல் கொடுத்துருக்கு. எங்கெங்கே ஃப்ரண்ட் வருதோ அங்கே எல்லாமே அலுமினியம் எல் கொடுத்துருக்கு. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ளாட் கொடுத்துருக்கு. அதேமாதிரி இந்த இடத்துல கிளாஸ் வர்றதுனால லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஷீட்ஸ் உள்ளே கட் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கும். இங்கே எல்லாமே அலுமினியம் பீடிங் கொடுத்துருக்கோம் இந்த சைடு எல்லாமே. அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பீடிங் கொடுத்துருக்கு கம்ப்ளீட்டாக. ஃப்ரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல் அப்படியே எல் வந்துருக்கு கம்ப்ளீட்டாக. இதை க்ளீன் பண்ணிவிட்டு சிலிக்கான் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் வந்து ரிமூவ் பண்ணணும். பர்கோலா ரூஃபிங் நம்ம மேல் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம்.
ஆக்சுவலாக ஷீட் எல்லாமே லேயிங் பண்ணியாச்சு, பீடிங் எல்லாமே கொடுத்துட்டோம். இனி சிலிக்கான் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ரிமூவ் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணி பேஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சிலிக்கான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சிலிக்கான் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபிலிம் கார்டெல்லாம் கீழேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபிலிம் கார்டு ஃபிலிம் கார்டு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி ஊற்றி செக் பண்ணிகிட்ருக்கோம் லீக் இருக்கான்னு. போஸ்ட் 4x4 யூஸ் பண்ணியிருக்கோம். பர்கோலாவுக்கு யூஸ் பண்ண டியூப் பைப் சைஸ் 4x2. அலுமினியம் ஃப்ளாட், அலுமினியம் மெல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 inch. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக சிலிக்கான்லாம் பண்ணி, அதே மாதிரி இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒட்டி வரனால ஷீட் ஒட்டி வச்சு பீடிங் கொடுத்துருக்கோம். இங்கே எல்லாமே சிலிக்கான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே இதை சுற்றி கம்ப்ளீட்டாக சிலிக்கான் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்லேருந்து லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்காக. அது மாதிரி இங்கே இந்த ஜன்னல் கிட்ட பீடிங் கொடுத்து கட் பண்ணி பண்ணியிருக்கோம். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல் வந்து 2 inch அலுமினியம். டிலாரா பிராண்டு தான். 10 years லிமிடெட் வாரண்ட்டி இருக்குது. அதே மாதிரி 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது.
கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாலிகார்பனேட் பர்கோலா ரூஃபிங்